என் மனசுக்கு ஏதோ தப்பாவே படுது. ஐயோ, புனிதா ஹாஸ்பிடல் கிளம்பினால அப்போ பால் கீழே கொட்டிடுச்சு. இப்போ இவரோட போட்டோ, ஐயோ இவரோட போட்டோ கீழே விழுந்துருச்சு. எனக்கு இதுல நினைக்கிறப்ப படபடன்னு வருது. வா வல்லவா, நம்ம இப்பவே ஹாஸ்பிடல் போலாம். வா வா போலாம். ஹாஸ்பிடலுக்கா? ஆமா வல்லவா போலாம். இப்ப மணி என்ன ஆகுது? இப்ப நம்ம ஹாஸ்பிடலுக்கு போக முடியாது. அப்படியே போனாலும் நம்மள உள்ள விட மாட்டாங்க. சொன்னா கேளுங்க. இல்ல அத்தை, நான் இப்பவே இவரை பார்க்கணும். நீ வா போலாம். அத்தை, நம்ம வா போலாம். அத்தை, அத்தை, அத்தை இங்க பாருங்க. அத்தை, 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 அங்க பாருங்க. ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்கி இருக்கீங்க. என்னத்த இருங்க. அவருக்கு எதுவும் ஆக கூடாது ஆண்டவா. அத்தை, காத்துக்கு போட்டோ கீழே விழுந்திருக்கத்த. இதுக்காக போய் ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொல்றீங்க? சரி, அங்கதான் புனிதாவும் கபிலன்னு இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஐயோ ஆமா, புனிதா அங்கதான் இருக்கால்ல. ஆமா கண்ணே, நீ உடனே புனிதாக்கு போன் பண்ணு. அவர் எப்படி இருக்காருன்னு நான் புனிதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ உடனே கால் பண்ணு வல்லவா. இருங்க இருங்க இருங்க, அழாதீங்க. பண்ணு, கால் பண்ணு, கால் பண்ணு. ஐயோ கடவுளே ஆண்டவா, அழாதீங்க. அத்தை, வல்லவன் மாமா இந்த நேரத்துல இதுக்கு கால் பண்றாரு. என்னவா இருக்கும் தெரியலையே. மாமா. அம்மாடி புனிதா, நான் அம்மா பேசுறேம்மா. என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? அது வந்து அப்பா எப்படிமா இருக்காரு? அம்மா, அப்பா தூங்கிட்டு இருக்காருமா. என்னாச்சுமா? அத்தை, என்ன தூங்கிட்டு இருக்காரு? அது ஒண்ணும் இல்லம்மா. திடீர்னு அவரு ஞாபகம் வந்துச்சா, போன் பேசணும்னு தோணுச்சு. அதாம்மா பண்ணேன். அவர் நல்லா இருக்காருல்ல? சரிம்மா, நீ கவனமா இரு. எதா இருந்தாலும் அம்மாக்கு போன் பண்ணுமா. சரிம்மா, நான் இங்க பத்திரமா தான் இருக்கேன். அப்பாவும் நல்லா தான் இருக்காரு. அப்பாடா. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்குங்கம்மா. சரிடா கண்ணு. சரி, அம்மா போனை வச்சுட்டுமா? அம்மா, வல்லவ மாமா கிட்ட போனை கொடுங்களேன். சரி சரிம்மா. தோ புனிதா உன்கிட்ட பேசணுமா? பேசு. என்கிட்டயா? பேசு புனிதா. சொல்லு புனிதா. மாமா, கபிலன் எப்ப வீட்டுக்கு வந்தாரு? அவர் ஏதாவது சாப்பிட்டாரா? கபிலனா? அவர் இங்க வரலையே புனிதா. என்ன மாமா சொல்றீங்க? கபிலன் அங்க வரலையா? இல்ல புனிதா, அவர் இங்க வரவே இல்ல. சரி, அவர் உன் கூட தானே வந்தாரு? மாமா, ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும்னு சொன்னதுனால நான் தான் கபிலனை வீட்டுக்கு அனுப்பிட்டேனே. சரி, நான் போன் வைக்கிறேன் மாமா. நான் அவருக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒண்ணு இல்ல. மாமா, அப்புறம் அம்மா கூடவே இருங்க, பாத்துக்கோங்க அம்மாவை. சரி புனிதா, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. ஏய், என்ன ஏதோ கபிலன் மாப்பிள்ளை பத்தி ஏதோ பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, விடுங்க. கபிலன் வீட்டுக்கு போலனா வேற எங்க போயிருப்பாரு? ஒருவேளை எங்க வீட்டுக்கு போயிருப்பாரோ? அப்படியே போயிருந்தாலும் சொல்லிருப்பாரே. ஒருவேளை வீட்டுக்கே போகாம இங்கதான் இருக்காரா? இல்லையே, நர்ஸ் யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொன்னாங்களே. கபிலன், கபிலன், கபிலன். புனிதா, என்னம்மா? ஏதாச்சும் வேணுமா? இல்ல இல்ல, பதறாதீங்க.
நீங்க இங்க என்ன பண்றீங்க? கிளம்புறேன் தானே சொன்னீங்க. நீங்க வீட்டுக்கு போகவே இல்லையா? கிளம்புறேன்னு தான் சொன்னேன். மேடம், நான் தான் உங்களை இங்க இருங்கன்னு ஆசையா சொன்னேன் இல்ல சார்? என்னங்க இது? வீட்டுக்கு போய் தூங்கி இருக்கலாம்ல. பரவாயில்ல. இந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். மேடம் இந்தாங்க. முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு வாசல்லே நின்னுட்டு இருந்தாரு. பார்க்க பாவமா இருந்துச்சேன்னு நான் தான் உள்ள இருக்க சொன்னேன். நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. உங்கள மாதிரியே நாங்களும் அந்யோன்யமா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க 2 பேரும் காஃபி சாப்பிடுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப நல்ல சிஸ்டர். ஆமா ஆமா, அதான் வெளியே நிக்க வைக்காம ரிசப்ஷன்ல கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நல்லவங்க தான். என்ன முதலாளி அம்மா பொசசிவ் ஆகுறீங்களா? சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்பிட்டேன். கபிலன், நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? என்ன புனிதா? நீங்க புனிதான்னு என் பேரை சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது. நாம இப்ப எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கோம். எல்லாம் சீக்கிரம் மாறும் புனிதா. மாறணும் கபிலன். இப்படி ஒரு அழகான அன்பான புருஷன் கூட நானும் சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு மேடம் உங்களுக்கு? ஏன் என் புருஷனை நான் கொஞ்சம் கூடாதா? புனிதா, நான் ரொம்ப லக்கி. ஹலோ சிஇஓ சார், நான் தான் ரொம்ப லக்கி. சத்தம் போடாதீங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா இல்ல கமல் பிடிக்குமா? கபிலன், இது ஹாஸ்பிட்டல், பீச்சோ பார்க்கோ ஒன்றும் இல்ல. ஓ சாரி, எனக்கு தான் தெரியாது. இது ஹாஸ்பிட்டல். இங்க நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, வைத்தியம் பார்ப்பாங்க, மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. போதும் போதும் கபிலன், இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது பேசுங்க டார்லிங். உங்களுக்கு பேச சொல்லியா கொடுக்கணும்? ஆமா, எப்படி நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்தீங்க? அம்மா ஃபோன் பண்ணாங்க கபிலன். எனக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணது ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. என்னவா? எதுவும் சொல்லவே இல்ல, சும்மா தோணுச்சு ஃபோன் பண்ணுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்க குரல்ல ஏதோ ஒரு பதட்டம் இருந்துச்சு.